அரசியல் அரங்கில் சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதிலே மகிழ்ச்சி, பெருமிதம். இதுவரையில் நாம் ஏராளமான மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். 2003, 2004 இந்த காலகட்டத்தில் அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து மண்டல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பை எதிர்த்து சேலத்திலே மாநாடு, மதுரையிலே 2005 4ஆம் வட்டமேசை மாநாடு, இரட்டை வாக்குரிமை கோரி. அதே 2005ஆம் ஆண்டு பஞ்சமி நிலமீட்பு மாநாடு, 2006ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, அதே 2006 தமிழக பொன்விழா மாநாடு. தமிழ்நாடு என்று பெயர் அறிவித்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி தமிழக பொன்விழா என்று இந்த பெயர், மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மொழிவழி அடிப்படையிலே பிரிக்கப்பட்டதன் அடையாளமாக பொன்விழாவை நாம் கொண்டாடினோம். அதுதான் பொன்விழா மாநாடு. சமூக நீதி மீட்சி மாநாடு 2006 3 மாநாடு. 2007 நெல்லையில் மண்ணுரிமை மாநாடு, முத்தமிழறிஞர் கலைஞர் பங்கேற்ற மாநாடு. மாநாட்டை முடித்துக்கொண்டு திரும்பும்போதுதான் பூதக்குடி தோழர்கள் விபத்திலே சிக்கி உயிரிழக்க நேர்ந்தது. பெருமாள்பட்டி தோழர்களும். 2008 கருத்துரிமை மீட்பு மாநாடு. அதே 2008 மகளிர் உரிமை மாநாடு, தலித் கிறிஸ்தவர் எழுச்சி மாநாடு, தமிழீழ அங்கீகார மாநாடு. 2008 மட்டும் 4 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். ஜனவரி, மார்ச், ஜூன், டிசம்பர் 4 மாநாடுகள் அந்த 2008. 2009 எழும் தமிழீழம் இன விடுதலை மாநாடு. 2010 உழைக்கும் மகளிர் உரிமை மாநாடு. அதே 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு. 16 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ் தேசியம் தொடர்பாக நம்முடைய சிந்தனை எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்றால், தமிழர் இறையாண்மை மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழர் இறையாண்மை மாநாடு. இறையாண்மைனா என்னன்னு நீங்க விவாதிக்கணும், படிக்கணும். சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாடு 2013. 2014 சேலம் கல்வி உரிமை மாநாடு, பெரிய மாநாடு. ஆனால் மழை வந்து என்னால் பேச முடியாமல் போய்விட்டது. பிறகு 2015 வெள்ளி விழா மாநாடு, களப்பணியில் 1/4 நூற்றாண்டு வெள்ளி விழா நிறைவு மாநாடு. 2015 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தியிருக்கிறோம். இப்போ அண்மையில் நாம் நடத்தின மது ஒழிப்பு மாநாடு தான் பல பேருக்கு தெரியும். நம்ம எவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோம், ஒரு சிந்தனையில் நாம் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுகளில் எவ்வளவு தூரம் நிலைத்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சான்று. அதாவது 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு, 2026 தமிழர் தேசிய எழுச்சி மாநாடு. ரெண்டும் ஒரே அரசியல் கருத்தாக்கங்களை கொண்டவை. அதே மாதிரி 2015 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்கணும்னு இன்னைக்கு நாம பேசல, ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்கிறோம். அப்போதே ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் 2015. 2024 மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம். அதுவும் மகளிர் மாநாடு தான். 2016 நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு. 2016 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு புதுச்சேரியில். 2017 ஆணவ படுகொலைகள் எதிர்ப்பு மாநாடு. இப்போ ஆணவ படுகொலைகளை எதிர்த்து சட்டம் கொண்டு வரணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம். இதை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதைவிட முக்கியமாக 2017
மாநில சுயாட்சி மாநாடு, சென்னையில் ஒரு மாநாடு, திருப்பதியில் ஒரு மாநாடு, 2 மாநாடு நடத்தியிருக்கிறோம். ஆந்திராவில் திருப்பதியில் மாநில சுயாட்சி மாநாடு. மாநில சுயாட்சி என்பதும் தமிழர் இறையாண்மை என்பதும் தமிழ் தேசிய எழுச்சி என்பதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற சிந்தனைகள். இப்போ 9-10 வருடத்திற்கு முன்பே மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிறகு வழக்கறிஞர்களுக்கான மாநாடு, மீண்டும் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ஆந்திரா, மீண்டும் மாநில சுயாட்சி மாநாடு புதுச்சேரி, பிறகு வணிகரணி மாநாடு திருச்சி, பெண்களும் அர்ச்சகராகலாம் சட்டம் கோரிக்கை மாநாடு, அப்புறம் 2019 தேசம் காப்போம் மாநாடு, நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு. ஆந்திராவிலும் தேசம் காப்போம் மாநாடு. 19 மறுபடியும் சனாதன எதிர்ப்பு மாநாடு. 2022 வணிகர்கள் வாழ்வுரிமை மாநாடு. 2021 கொரோனா வந்துருச்சு, அதனால அப்ப மாநாடு நடத்தல. 22 வணிகர்கள் வாழ்வுரிமை மாநாடு. 2019 மறுபடியும் சனாதன கல்விக் கொள்கை எதிர்ப்பு மாநாடு புதுச்சேரியில். 2024 வெல்லும் ஜனநாயக மாநாடு. அதே 2024 மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. 2025 தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு. இதை இல்லாமல் 2020 கொரோனா வந்தப்பவே தேசம் காப்போம் பேரணி நடத்தியிருக்கிறோம். இதை இல்லாமல் 2025 ஜூனில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் திரள் பேரணி நடத்தியிருக்கோம். இவ்வளவு மாநாடுகளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.